நடித்த 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் ரிலீஸ் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரே பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நாங்கள் பாட்டு முடிச்சுட்டு கேட்டோம், அந்த மாதிரி ரிலீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு ரெண்டு டைம் கேட்டிருந்தோம். 2 டைமும் அவங்ககிட்ட டேட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அந்த நான் சொல்கிறது லாஸ்ட் செப்டம்பரில் டேட் இல்லைன்னு சொல்லி, சரி நீங்கள் ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், என்னால் டேட் கரெக்டாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. சரி எப்போ சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த சாங் எடுத்து 2023 செப்டம்பர் மந்த் ஷூட் பண்ணது ஆக்சுவலாக சாங். இருக்குது, அதான் ஃபோட்டோவில் இருக்குது. ஹீரோ பேர் வந்து கதிரவன். இப்போ கூடுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு படம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி குலு குலுன்னு ஒரு படம் சந்தானம் சாரோட படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த கர்லி ஹேர் வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சின்ன சின்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த நீங்கள் கேட்டதாக சொல்கிறேன். அவங்க வந்து பாலா, கேபி பாலாவோட ஒரு படம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ப்ரெஸ் மீட் போட்டு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், ஹீரோனா பண்ணுறேன். நான் பார்த்தேன் பேப்பரில், பட் எனக்கு அது கரெக்டாக தெரில. அவங்க ஃபோட்டோ மட்டும் பார்த்துருந்தேன். ஓகே, ஸோ இப்போ அது 2 வருஷம் ஆச்சு சாங் பண்ணி, 2023 பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களோடது. இது பாட்டு மட்டும் நாங்கள் சிங்கிளாக வரோம், வீடியோ சாங் மட்டும் இதில் இல்லை. இதில் மோஷன் போஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜெயின் மியூசிக்னு எங்களோட சேனலில், அது ப்ரொடியூசரோட சேனல், அது உள்ள மோஷன் போஸ்டர் இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்க்கு மோஷன் போஸ்டர் பண்ணுற முதல் டீம் நாங்கள் தான். அதை நீங்கள் இப்போ பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் ப்ரொமோ, டீசர், ட்ரெய்லர், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சாங்க்கே இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வந்தது இப்போ இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சாங் 2020 பண்ணியிருந்தேன், ஐஸ்வர்யா தத்தா வச்சு. அந்த சாங்லேருந்து ஆரம்பிச்ச ஒரு பேட்டர்ன், சேம் ஸ்டைல் தான் இது. ஸோ மோஷன் போஸ்டர் பண்ண டிலே ஆச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் லான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹி இஸ் நாட் அவைலபிள், ஹி இஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு வாட்ஸ்அப்பில். அது ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் சும்மா சொல்ல. எதுவுமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நானா கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணியோ இல்லை அவங்க 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 பேரை சொல்லி இந்த மாதிரி பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஐ ஹாவ் ஆல் த எவிடன்சஸ், ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ப்ரொடியூசரும் நானும் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் சேட் கிரியேட் பண்ணி அதில் வந்து லைக் இன்வைட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாங் பிடிக்கல, சாங்கில் லைட்டிங் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு மேக்கப் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஃபால்ட் அவங்க மையப்படுத்தி சொல்கிறாங்கல்ல, இது என்ன விஷயம் ஈஷான்னு கேட்டார். அப்போ நான் மேடம் கான்டாக்ட் பண்ணி, லைக் டெக்ஸ்ட்டில் தான், ஃபோன்லாம் எடுக்கிறது இல்லை, பாட்டு பண்ணி முடிச்சதோட அவ்வளோதான். டெக்ஸ்ட்லேயே கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் வேற மாதிரி சொன்னேன். எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க வேற மாதிரி. ப்ரொடியூசரும் நானும் நல்ல கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம். ஸோ 2 பேருக்கு அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன டெக்ஸ்ட் வேற, எனக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேற. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட, ஆமாம் ப்ரொடியூசர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அதையுமே நான் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ இன்வைட் பண்ண வரல. இப்போ லான்ச்சிங் டேட்டும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ப்ராப்பராக. நான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு, ஃபோட்டோ இருக்கு, இந்த பேனர் ஃபோட்டோஸ் இருக்கு. இன்வைட் பண்ணோம், வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக வருவாங்கன்னு நினச்சேன், வரல. ஸோ இதுதான் சார், இதுக்கு மேலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். ஆமாம், அடுத்து கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பீங்களா? இல்ல சார், நான் அப்படி கிடையாது. நான் இப்போ ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா, புதுசா இருக்கவங்க கூட வச்சு பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு, இவங்கள மாதிரி வச்சு பண்றதுக்கு ஏன் அப்படிங்கிறது தான் தோணுது. இந்த ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, துளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கு. நீங்க தானே டைரக்டர்? சூப்பர், வாழ்த்து. ஈசன் அங்கே ஈசா கோயம்புத்தூரில் ஃபேமஸ் இல்லையா? இங்கே நம்ம ஆழியில் இயக்குனராக ஃபேமஸாக இருப்பவர் தான் ஈசன். அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மெதுவாக தட்டுங்கடா, கை ரேக கிழிஞ்சிடக்கூடாது, மெதுவாக தட்டுங்க. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சாங்கு பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் வராதா, நம்மளும் ஒரு காரில் இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது எனக்கு. அப்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் அந்த காதல்ன்ற இது வரவே மாட்டுது. சரி படத்துலையாச்சும் வரும்னு பார்த்தாக்கா, ஐயரே கோழி முட்டை போட்டால் அடகாத்து குஞ்சு பொரிக்கலாம்,
அப்படின்னு தான் டேரக்டர் பேர் சரி. எனக்கு அந்த மாதிரி தான் சீன் கொடுக்குறாங்களே தவிர ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுற மாதிரியே வரமாட்டுது. ஃபுல்லாக பொண்ணுக்கிட்ட உதவாங்கிற மாதிரியே தான் எனக்கு சீன்ஸ்லாம் அமையுது. அது ஒருவேளை என்னோட முகலட்சணம் அப்படி இருக்குது என்னவோ. இருந்தாலும் நான் திருப்பாச்சியில் நடித்தும் ஃபேமஸ் ஆனேன். சும்மா இல்லை, அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு தானே சார்? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. என்னோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். எங்கள் அம்மா ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏண்டா ஏதோ இப்போ இன்னைக்கு ஏதோ படம் நடிச்சிருக்காம, ஏதோ கோழிப்புடின்றாங்களாம அப்படின்னு. இன்னும் ஞாபகம் இருக்குது சார். அப்போது யாரோ படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாட்டு பொங்கலப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஏண்டா நீ தான் இங்கே இப்போ மாட்டு பொங்கலுக்கு வரல, ஆனால் எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏதோ கோழிப்புடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது சார். நன்றி சார். அப்படி அவ்வளோ பெரிய இயக்குனர் பக்கத்தில் நான் இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பளித்த அந்த ஆரணி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனைவி வந்து அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போ தான் கணவன் வந்து முழுசாக அவங்களுக்கு கவனிச்சுக்கணும். மற்ற நேரமாக அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது தான் ஒரு கணவன் கண்ணுங்கிறத அவன் கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு ஒரு காஃபி சாப்பிடுவோ டீ சாப்பிடுவோ புருஷன் கொண்டு கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்களும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடலில் அது பதிவாயிருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளோதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவனை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்கான் அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம். வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளியே கணவனுக்கு மனசு துடிக்கிறதுக்குல அது சரியா துடிச்சா தான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தார். அந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிற மாதிரி ஒரு சாட்டு இருந்துச்சு. ஆமாம், எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவியை இடுப்புக்கள் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம் அங்கே இடுப்புகள்னாரு. டாக்டர் வந்து சக்சஸ் அவர் கண்ணத்துக்கிறார். சந்தோஷம் வெளிப்பாடு. அதில் எல்லா வயலுமே இந்த சாங் இன்னொன்று சொன்னார், இது வந்து அதிரடி சாங்கா, ஒரு கமர்ஷியலாக கலரப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது சுருக்கம் சொல்லியிருக்கலாம், பேரசங்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகனு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளும் ஃபுல்லாக அதிரடி தான். ஆனால் நீங்கள் நினச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்கே ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, ஏதோ மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே தான். ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதெல்லாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு வாழ்த்திடுங்க. இசையமைப்பாளர் ஆரியன், SSR ஆரியன், அவர் வந்து SS நடிகர், புரட்சி நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்கே சினிமாவில் இப்போ என்னன்னா, நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மினிஸ்டர் பையனும் நடிகரை தான் வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டிக்கெட் தான் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறது தான் இங்கே நிறைய ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க இதில் பரவாயில்ல. SS ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகருங்கிற வராமல் அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்காரு. இல்லை மினிஸ்டர் ஆகிருக்காரு, அதில் பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மினிஸ்டர் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அவரை ஹீரோ அறிமுகத்திற்கு பெரிய இயக்குநர்கள், பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு லட்சியம், நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ SAC சார் வந்து இயக்குனர் பையன் தான் விஜய் சார். ஆனால் அவருக்கு டேரக்ஷன் பண்ணவங்க தாட்டும் இல்லை, நடிகர் ஆகுங்கிறது தாட்டும் இருந்துச்சு. ஆனால் நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டார். அதே மாதிரி SSR பேரை வந்து மினிஸ்டர் ஆகிருக்காரு. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும். அப்போ இது குலத்தொழில் இல்லை, நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, சன் டிவியில் ஒரு சீரியலில் பண்ணுறாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.